அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அபூர்வமான மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். வருடம் முழுவதுமே சந்திர தரிசனம் நமக்கு வந்தாலுமே திங்கட்கிழமையில் சோமவாரம்னு அழைக்கப்படுகின்ற இந்த நாளில் நமக்கு சந்திர தரிசனம் வந்தால் சிவபெருமானை நம்ம தரிசித்ததற்கான ஒரு பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா திங்கட்கிழமை நாளை சிவத்தினுடைய தரிசனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் நம்ம அந்த மூன்றாம் பிறை பார்த்து வணங்குறப்ப நிச்சயமாக எல்லா விதமான அனுகிரகங்களும் அந்த பலன்களும் கைமேல் பலன் நிச்சயம் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், இன்று மாலை நேரத்தில் நம்ம உள்ளங்கையில் இந்த சூக்ஷ்மமான வெள்ளை பொருளை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் அந்த பிறையை பார்த்து வேண்டி பாருங்கள். என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணமானது நல்லா பெருகி வரதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறையின் பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் வரக்கூடிய அந்த பிறை தான் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம்னு சொல்லுவோம். இதை யார் ஒருத்தங்க பார்க்குறோமோ நிச்சயமாக ஞாபக சக்தியானது நமக்கு அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் இருந்தால் நீங்கும், கண் பார்வைகள் எல்லாம் தெளிவாகும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிறை ரொம்ப விசேஷம். அதுவும் சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறை யார் ஒருத்தங்க நம்ம பார்க்குறோமோ சிவனையே நேரில் தரிசித்த பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. சிவன் பார்வதி விநாயக பெருமானுடைய இந்த தெய்வங்கள் சூடக்கூடிய பிறை ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தெய்வீகத்துடைய சின்னம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மூன்றாம் பிறையை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்கங்க. சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இந்த மூன்றாம் பிறையானது நமக்கு வலியுறுத்துது. அதனால தான் இதை வச்சு தான், அதாவது 80 வயது அந்த முடிஞ்சவங்களுக்கு 1000 பிறை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சதாபிஷேகம்லாம் வச்சு நம்ம கொண்டாடுவதற்கு இதுவும் ஒரு வகையான காரணம்தான். இப்படி நமக்கு அதுவும் ஒவ்வொரு மாதத்துலேயும் மூன்றாம் பிறை வந்தாலுமே குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிறையை நம்ம பார்த்தோன்னா ஒரு வருஷம் சந்திர தரிசனம் நீங்கள் செய்ததற்கான பலன்களானது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பொதுவாகவே இந்த காலை வேலைங்கிறது பிரம்ம முகூர்த்த வேலை, மாலை வேலைங்கிறது விஷ்ணுவுடைய முகூர்த்தம். அதனால தான் சந்திர தரிசனம் செஞ்சு வீட்டில் விளக்கேற்றி நம்ம வழிபடுறப்ப நம்ம வீட்டில் நல்லபடியான ஒரு செல்வங்கள் பெருகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐதீகங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கி மாலையில் நமக்கு அதிகபட்சமாக ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், உங்கள் வீட்டோட பால்கனி, மொட்டை மாடி அப்படி எந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த நிலா தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் தரிசிக்கலாம். அப்படி நிறைய இடத்துல மேகமூட்டம் காரணமாக அப்படி சந்திர பகவானை தரிசனம் செய்ய முடியாத சூழலாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் வெட்ட வெளியில் நின்று மேற்கு திசையை பார்த்து அந்த வானத்தை பார்த்து சந்திரனையும் சிவபெருமானையும் மனசார நினச்சி இந்த வழிபாடு செஞ்சாலே போதும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இந்த பிறையானது நமக்கு மனசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நமக்கு ஒவ்வொரு விதமான கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இப்படி குழப்பமான மனநிலை காரணமாக ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் கூட இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி மனசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். அதே மாதிரி நமக்கு கடன் சுமைகளை எல்லாம் குறைத்து வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு மந்திரத்தையும் சந்திரனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுறப்ப கைமேல் பலன் கிடைக்கும். இதற்கு உங்களுடைய உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்முடைய கையில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதோடு கூட 1 ரூபாய் அல்லது ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க.
இதில் வெள்ளை நிற பூக்கள், நம்ம வீட்லேயும் சரி, வீட்டில் ஏதாச்சும் வெள்ளை நிற பூக்கள் இருந்தாலும் சரி, குறிப்பாக மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இப்படி எந்த பூ வெள்ளை கலர் பூக்கள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வெள்ளை நிற பூக்களை வந்து நீங்கள் இன்றைக்கி கையில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் கையை உள்ளங்கையை மூடி சந்திரனை பார்த்து மேற்கு திசை நோக்கி நீங்கள் ஒன்று உங்கள்கிட்ட பாய் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பாய் விரித்து கீழே உட்காந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி நம்ம நின்றுக்கிட்டே கூட நம்முடைய மாடியில் அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக. ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக. இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக 27 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க ஒரு 3 முறையாச்சும் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறவங்க நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை நம்ம கேட்டு நம்ம சொல்லி வழிபட்டால் கூட போதுங்க. நிச்சயமாக நமக்கு வந்து நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இது எல்லாமே தீரும். அதே நேரம் நல்லபடியான அதீத ஒரு பணவரவு, குடும்பத்துக்கு செல்வ செழிப்பானது நிச்சயமாக ஏற்படும்ங்கிறது தான் ஐதீகம். கையில் இருக்கக்கூடிய இந்த வழிபாடு முடித்த உடனே பச்சரிசியை நீங்கள் அந்த மாடியிலே ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ அப்படி நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. இல்லாட்டி அப்படி அங்கே எதுவுமே சாப்பிட வராது அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே நம்ம போட்டு வந்துடலாம். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய அந்த நாணயமும் வெள்ளை புஷ்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கையோடு உங்களுடைய கேஷ் பாக்ஸு பீரோவில் நீங்கள் வச்சு பாருங்கள். நல்லபடியான அதீத ஒரு பணப்புழக்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த 5 ரூபாய் நாணயத்தை அடுத்து வரக்கூடிய நமக்கு அந்த 3ஆம் பிறையில் மாற்றிக்கலாம். அந்த 5 ரூபாயை எக்ஸ்ட்ரா காசு ஏதாவது நம்ம கொடுத்து சுவாமிக்கான பூஜைக்கான பூக்கள் ஏதாச்சும் வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி கோவில் உண்டியில் போட்டுடலாம். ஏதாவது நீங்கள் பண்ணிடலாம். இப்படி எளிமையான ஒரு விஷயம், ஆனால் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லபடியாக ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் நாங்கள் இந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கோம், எங்களால் வீட்டில் வந்து இப்படி 3ஆம் பிறை பார்க்க முடியல, இல்லாட்டி எங்கேயாச்சும் எங்களால் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி எங்களுக்கு இந்த 3ஆம் பிறை எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க சந்திரனை மட்டுமே மனசில் நினச்சிட்டு அந்த ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ சந்திர பகவானையும் சிவனையும் மனசார நினச்சி நீங்கள் ஒரு முறை சொன்னால் கூட போதும். நிச்சயமாக சந்திரனுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதனால் எளிமையான இந்த ஒரு மந்திர வழிபாட்டையும் இந்த ஒரு விசேஷமான அந்த பரிகாரத்தையும் நீங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் பண்ணுங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த 3ஆம் பிறையை நம்ம பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இது வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், குட்டி குழந்தைங்களெல்லாம் நீங்கள் மொட்டை மாடிக்கு கொண்டு போயிட்டு அந்த நிலாவை நீங்கள் காமிச்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா 3ஆம் பிறை பார்க்க பார்க்க குழந்தைங்களுக்கு கண் பார்வைகள் நல்லா தெளிவாகும், நல்ல புத்தி வந்து நல்லபடியாக நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு, நல்ல மனசு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த தரிசனமானது நமக்கு உதவும். அதனால் கையோடு நம்முடைய குழந்தைகளையும் இந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்க வைங்க. எளிமையான ஒரு விஷயம்தான், நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்கங்க. இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.